வணக்கம். தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் நாள் 23/4/2026. இந்த தேர்தலில் வாக்குச்சாவடியில் போய் உங்கள் வாக்குகளை தவறாமல் செலுத்துங்க. அப்படி நீங்கள் வாக்களிக்கும் போது எந்தெந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணால் நல்லது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவதாக உங்கள் தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் லிஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிங்க. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தகுதியான அந்த வேட்பாளரை செலக்ட் பண்ணி அவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. அரசியல் விஷயங்களை பற்றி உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான யாராவது அரசியல் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட தெரிஞ்ச விஷயங்களை அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களை பொறுத்த வரைக்கும் யார் தகுதியான வேட்பாளர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய வாக்குகளை அவருக்கு உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போய் தவறாமல் செலுத்துங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்களிக்க போகிற அந்த இயக்கத்தில் நோட்டான கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நன் ஆஃப் தி அபவ். மேலே இருக்க எந்த வேட்பாளருக்கும் என்னுடைய வாக்காளை செலுத்த விரும்பலை அப்படின்ற என்னையை பொறுத்த வரைக்கும் நோட்டாவில் வாக்களிக்கிறது தவறு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கேள்வியே எப்படின்னா இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யார் தகுதியான வேட்பாளர் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறது தான். இதில் யாருமே தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் உங்கள் தொகுதியில் ஜெயிச்சு உங்களுக்கு எம்எல்ஏவாவோ மினிஸ்டராவோ இல்லை சீஃப் மினிஸ்டராவோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நோட்டாக போட்டால் என்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அது செல்லாத ஓட்டு மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் போடாமல் அதில் இருக்கிற அந்த உங்கள் வாக்காளர் அந்த லிஸ்ட்லேயே இருக்கிற தகுதியான வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்த போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் இங்கே சொல்கிறேன். வாக்கு பதிவு முடிய போகிற நேரம் அந்த ஈவினிங் டைம் 6 to 7 அந்த டயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வாக்குகளை ரொம்ப காலதாமதம் இல்லாமல் செலுத்திட்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த டயத்தில் நிறையா பூத்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ண விஷயம். முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பகல்லையே நீங்கள் போய் உங்கள் வாக்குகளை செலுத்துறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கனாலும் நீங்கள் போய் செலுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாக்குகளை மட்டும் தவறாமல் செலுத்துங்க. நன்றி.